ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் வினோத்குமார் ஜே இந்த சேனலில் வந்து யூடியூப் சேனலில் இருந்து வந்திருக்கோம். அதாவது பாரம்பரிய கலையை கற்றுக் கொடுக்குற மாதிரி சிறந்த மூத்த ஆசான்களை பேட்டி எடுக்கும் நோக்கத்தோட விசாரிச்சோம். அப்போ வந்து மாவட்டி கோட்டையில் உங்களை பற்றி சொன்னாங்க. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தேவைப்படுது, அறிமுகம் பண்ணிக்க. ஓகே. தேவகோட்டையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர். இது வந்து ராமேஸ்வரம் சாலை பைபாஸில் நம்ம வீடு இருக்குது. வேலுநாச்சியார் சிறப்பு பாசறையில். என்னுடைய பெயர் வேலுச்சாமி. ஊர் வந்து மாவட்டக்கோட்டை. ஐயா, சிலம்பம் நீங்க எப்ப கத்துக்கிறீங்க? இந்த கத்துக்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு? இல்ல வேற எதுவும் தலைமுறையா கத்துக்கிறீங்களா? இல்ல ஆசான்கிட்ட போய் நீங்க ஆர்வத்தோட கத்துக்கிட்டீங்களா? என்ன இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 1951. 51. சூப்பர். 51 இருந்து 61 இதே இடத்துல என்னுடைய இப்ப இல்லம் இருக்குதுல்ல, இந்த இடத்துல என்னுடைய ஓன் பிறந்தது. எங்க அண்ணனும் எங்க சித்தப்பா பையனும் 2 பேரும் இந்த மாவட்டக்கோட்டை கிராமத்திலே ஒரு மாஸ்டர் இருந்தார், அரசன் ஒருத்தர். அவர்கிட்ட 2 பேரும் கத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க தகப்பனார் பேர் வந்து ராமையா தேவர். நான் ஒரு பல நாட்கள் வந்து ஒரு பல வாரங்களாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் கத்துக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க தகப்பனார்கிட்ட நான் கேட்டேன், நானும் கத்துக்கிறணும் இந்த சிலம்பம், இந்த கம்பு விளையாட்டு. சிலம்பம்னு இப்பதான் சொல்றாங்க. அப்ப நாங்க கம்பு விளையாட்டுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த கம்பு விளையாட்டு நானும் கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லும்போது, வாரியங்காட்டுல வந்து சாமி ஐயா தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க மிகப்பெரிய ஒரு இந்த சிலம்பத்துல, இந்த கம்பு விளையாட்டுல மிகப்பெரிய சிறந்தவர். அப்படி சிறந்தவரை பத்தி எங்க தகப்பனார் இந்த கதையை சொல்லிட்டே இருப்பார். புளியால இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல கரும்புலின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கரும்புலிங்கிற ஊர்ல வந்து மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டுங்கிறது இப்ப மதுரையில் நடக்கிறது. நாங்க சொல்றது மஞ்சு விரட்டு. அந்த மஞ்சு விரட்டுல அவருக்கு தூவல்ல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அது எந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, எங்க அப்பாவும் சொல்லலை. அந்த பிரச்சனையில வந்து எங்க தகப்பனாரும் அந்த மஞ்சு விரட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப எங்க தகப்பனார் சொல்லுவாரு, மஞ்சு விரட்டுல வந்து அவங்க தயாரா வந்திருக்காங்க தூவல்ல இருந்து, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, புள்ள பூச்சியும் நம்பிக்கையும் வரலையா அப்படின்னு கேட்கிறார். 3 பேர் அவரோட எப்போது இருப்பவங்க. சிங்கம் இருக்கும்போது யாரு வந்தா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எதிராளிகள் கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து தாக்குறதுக்கு வந்திருக்காங்க. தாக்கு வரும்போது அருகாமையில எங்க தகப்பனாரு ராமையா தேவருங்கிறவர், எங்க தகப்பனார், அவர் அருகாமையில இருந்திருக்காரு. எல்லாரும் அவங்க தயாரா வந்திருக்காங்க. அம்மா, அப்போ மாமான்னு சொல்ல மாட்டேன், இப்பதான் மாமான்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு. சிங்கம் இருக்கும்போது என்ன மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் தள்ளி போயிருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து கல்லை வச்சு எழுதிருக்காங்க. அந்த கல்லு தன்னுடைய உடல்ல தாக்காம சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற கதையை சொல்றது பிறகு நான் வந்து என் தகப்பனார்கிட்ட நான் வந்து இந்த கம்பு விளையாட்டு கத்துக்கிறேன் அப்படின்னு எங்க தகப்பனாருக்கு கேட்டேன். அப்ப அந்த செவி வழி கேள்வி கேட்டு அது மூலமா இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகி அவர்கிட்ட இந்த சிலம்பத்தை கத்துக்கலாம்னு ஆசைப்பட்டீங்க. கத்துக்கிறாங்கன்னு ஆசைப்பட்டு கத்துக்கிறாங்க சூழ்நிலை வந்து 13 வயசு ஆயிடுச்சு. சூப்பர். அப்ப இந்த 13 வயசுல நான் இங்க வந்து என்னுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னைக்கு நான் போயிட்டேன். அந்த சென்னைக்கு போனதுக்கு பிறகு இதை எப்படியாவது நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நான் பணி செய்யக்கூடிய இடத்துல நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்க்கல என்னோட சேர்ந்து ஒரு வேலை பார்த்தாரு திருச்சி மாவட்டம், அப்போ 1 வட்டம் திருச்சி மாவட்டம். அந்த பெரம்பலூர்ல நடராசன் ஒருத்தர்ல, அவருக்கு சிலம்பம் தெரியும். தெரிஞ்ச உடனே எனக்கு இந்த சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். 2 பேரும் போயிட்டு நடராசன் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சவர். கம்பு எடுத்து சிலம்பத்துக்கு கம்பு முதல்ல எடுத்துக்கிறது நடராசங்கிறவர் ஒரு மாஸ்டர். 1971 அம்பத்தூர் தொழில்பேட்டை. அந்த தொழில்பேட்டைக்கு நான் போனதுக்கு பிறகு அந்த தொழில்பேட்டையில ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்தேன். அவர் பேர் குப்புசாமி.
அவர் தஞ்சாவூர்கார், அவர் ஊமை வேணாசி மாட்டார். ஆனா உண்மையான திறமையான ஒரு மாஸ்டர். இல்ல வாய் பேசாத மாஸ்டர்ல இருந்து எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? அவர் வந்து அது செயலளவு தானே, இதுக்கு வாய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லை. தேவையில்லை. இது வந்து உடல் ரீதியா பண்ணக்கூடிய விஷயம் தானே. அப்ப அவர் செய்கை மூலம் செய்கை மூலியமா கற்றுக் கொடுத்துருந்தார். நான் அதை கத்துக்கிட்டு இருந்தேன். தேவர் நகர்னு ஒரு நகர், அந்த பாடியினுடைய ஏரி, அப்ப அந்த ஏரிக்குள்ள சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 நாள் என்னை கவனிச்சிருக்காரு அவர். இந்த பையன் வந்து தெளிவா போடுறாங்க, ஏற்கனவே கத்துக்கிட்டு இருக்காருன்னு என்கிட்ட வந்து கேட்டார். ஒரு மாசம் போய் நான் கத்துக்கினேன், எனக்கு இந்த சென்டிப்பாக்கு இதெல்லாம் போட்டு சொல்லி கொடுத்தாரு. ஆனா நான் முழுமையா கத்துக்கல. இந்த முழுமையா கத்துக்கிறத முழுமையா உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிறதுன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருந்தேன். 4வது ஆசான் வந்து எனக்கு ஆறுமுக தேவர்னு சொல்லிட்டு மானாமதுடைய சொந்த ஊரு, அவர் சென்னையில இருக்கார். அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட வந்து அவார்டு வாங்கினவர். அதே மாதிரி வந்து சாண்டோ சின்னப்பா தேவருடைய பாராட்டுதல் பெற்றவர் சிலம்பத்துல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான்கிட்ட தான் நான் கத்துக்கினேன். இப்ப ஒரு 4-5 ஆசான்கள் பேர்களை சொல்லி இந்த ஆசான்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, சொன்னீங்க. அது ரொம்ப எங்களுக்கு பெருமிதமா இருந்துச்சு. சில போட்டோவெல்லாம் காட்டினீங்க, பழைய போட்டோவெல்லாம் காட்டினீங்க. அதுவும் எங்களுக்கு பிரமிக்கக்கூடியதா இருந்துச்சு. நான் இவங்கள மாதிரிலாம் வரணும், இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது எங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில உந்துதலாகவும் அவங்க உந்து சக்தியாகவும் அவங்கள மாதிரி வரணும்னு நீங்க வந்திருக்கீங்க. ஆனா சில பேர் வந்து 5 மாசத்துல கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனா நில ஒளியில கத்துக்கிட்டேன், இருட்டுல கத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. மாஸ்டர்களோட சொல்ல முடியாம இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து கத்துக்கிட்ட முறையா கத்துக்கினேன். என்னுடைய மாஸ்டர் பேர்களை நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிடுங்க. ஆனா சில பேர் சொல்றாங்கிறது ஒரு கேள்வி கேட்கிறீங்க. அவங்க இந்த மாதிரி மாஸ்டர்களை சந்திச்சு கத்துக்கிட்டாலும் தானே, கொரோனா சீசன்ல இந்த யூடியூப்களை பார்த்து சில பேர் சொல்லிக்கிட்டு நான் தான் மாஸ்டர் இல்லை தன் மார்க்கெட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டு இப்போ சொல்றவங்க எப்படி சொல்ல முடியும்? அப்ப சொல்லலை, தன்னோட மாஸ்டர் அடையாளப்படுத்த முடியலைன்னாலே அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமா, சந்தேகம். அப்ப கத்துக்கிறதுன்னு அர்த்தம் மக்களை ஏமாத்துற விஷயத்துக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அரைகுறைன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அரைகுறை தான் உண்மை. அப்ப இல்ல அரைகுறைகளை இது மூலியமா வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, நாங்க சொல்ற வரையும் விழிப்புணர்வு அடையணும், உண்மையான வந்து சொல்லணும். அதான். ஆமா, அதாவது பாரம்பரியமா வந்தவங்க இந்த வழிநடைப்படுத்துவோம். அது இது மூலமா ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்ப இடையில வந்தவர்கள் இடைத்தரகர்களாகவும் மக்கள் மீது இதை சுமத்தி இது மூலமா பண லாபமும் நோக்கமும் அடைகிறவர்களாத்தான் மாணவர்களுடைய பெற்றோர்களே, அது அவங்களுக்கு சரியான போய் சேரல, புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க. புரிதல் இல்ல. அந்த புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் போய் பையனுக்காக சமைக்க வேண்டாம் வந்தா போதும், பெரிய கப்ப வாங்கிட்டு வந்தா போதும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. இதுல எது அரசாங்கத்துல அங்கீகாரப்பட்டது, இது அரசாங்கத்துல எது இல்லாதது என்னங்கிறது தெரியல. அங்க போச்சு, சிங்கப்பூர் போச்சு, மலேசியா போச்சு, இந்த பெருமையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, பட் அதுல என்ன உள்நோக்கம் என்ன இருக்குங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கல பெற்றோர்களுக்கு. அதுக்காகத்தான் நம்ம மாதிரி ஆளுநர்கள் உள்ள நுழைஞ்சு அதுல வந்து நம்ம வந்து விளக்கம் சொல்லணும். சரிங்க, விளக்கம். இப்ப நீங்க உங்களோட ஆசான் கிட்ட கத்துக்கிட்ட விதம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவர் வந்து 2 சிக்கு வீசிருக்கீங்கல்ல, 3/4 இஞ்சி 1/2 இஞ்சி வச்சு வீசிருக்கீங்க. அவர் வந்து 2 உலக்க. ஆமா, நெல்லு குத்துற உலக்க. அந்த உலக்கையை தூக்கி வீசிட்டா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப நாங்க வந்து இப்ப இந்த பெறப்பட கத்துக்கிட்டேன். மூஞ்சி கம்பு 1/2 இஞ்சி 1.25 இஞ்சி உடைய அகலத்துல கம்புல இந்த கருப்பு புள்ளி இருக்கும். அது கருங்காடி, மூங்கில், கல் மூங்கில், இப்படிப்பட்ட இதுலதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க.
அந்த சொல்லி கொடுத்ததுனால அதுல இருந்து நாங்க கத்துக்கலாம். போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி. அதாவது மலேசியா, வந்து ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இன்னொரு நாடு ஏதோ ஒரு உயர்ந்த நாடுகள் தான். அந்த நாடுகள்ல இருந்துலாம் வந்து இங்க வந்து சிரமம் விளையாண்ட மாதிரியும் இதை ஒரு இன்டர்நேஷனல் போட்டியும் தமிழ்நாட்டில் நடத்துற மாதிரியும் சொல்றாங்க. இதை இந்த அதாவது தேசிய அளவிலான போட்டிகள் சரிங்களா, அகில உலக போட்டிகள், ஆசிய போட்டிகள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடத்தி மக்கள்கிட்ட சொல்ற இதெல்லாம் உண்மையா? இது அடிக்கடி என்ன பண்றாங்கன்னா, இந்த பெற்றோர்களும் பயிற்சியாளர்கிட்டயே மாணவர்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வசூல் பண்றாங்க. அந்த வசூல் உங்களுக்கு பத்தல, அதனால வந்து வெளிநாடு, நேஷனலு, நேபாளு இப்படின்னு பல இதுல சொன்ன உடனே நம்ம உள்ள வந்து மலேசியா போகுது, நம்ம உள்ள சிங்கப்பூர் போகுது, நம்ம உள்ள ஜெர்மன் போகுது அப்படிங்கறத நம்ம பகுதியில அது ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க. அது என்னங்கிறது விளக்கம் தெரியல. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு மாணவனுக்கு 1,80,000 செலவாகுது. அது பரவாயில்ல, நம்ம வெளிநாடு போய் மற்ற நாடுகளோட அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு சொல்ற விளக்கம் பண்றது இல்ல. அவங்க ஒரு டீம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த டீம் வந்து ஒரு 5-6 பேர் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இதை நடத்திட்டு அங்க எல்லாருக்கும் கப்பு கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற பார்த்தா ரொம்ப வியப்பாவும் ரொம்ப ஆச்சரியக்குரியமாகவும் இருக்கு, ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கு. அதான் ஏமாறுறவன் இருக்கு வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு இருப்பேன். இந்த சீருடை பணியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த 10% இடஒதுக்கீடு. போலீஸ், ஆர்மி, அதான் சீருடை பணியாளர். அதுதான் வந்து கெஜெட்ல தமிழக அரசு ஏற்றிருக்கு. அதாவது பெற்றோர்கள் விழிப்புணர்வு அடையாமல் இந்த வந்து ஏமாற்று வேலையை தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. தடுக்க முடியாது சார். திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டு உலகத்தை ஒழிக்க முடியாதுன்னு இந்தியா திருட இருக்கிறவங்க. ஆனா முன்னாடிதான் வந்து 1-2 மாசத்துல எடுத்துருந்தா இதே உங்க தேவோட்டையிலே வந்து 2015-14 தம்பி ஒன்று எடுத்துட்டு இருந்தாப்புல. ஆனா இப்போ பார்த்தோம்னா தேவோட்டையில நாங்கதான் மாஸ்டர் நிறைய பேர் எடுக்கிறாள். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இது எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு, இவ்வளவு மாஸ்டர்கள் எப்படி இங்க வந்தாங்க, என்ன காரணம்? சில பேர்கள் வந்து சம்பாதிச்சா போதும், மக்களை ஏமாத்தணும். எந்த வகையில ஏமாத்துறது, எப்படி பண்றதுன்னு சொன்னா ஒரு போக்கஸ். ஐயா நீங்க சொல்றத பார்த்தா இந்த சிரமத்து மூலமா நடக்கும் கேள்வி கூத்துக்கள் அவள நிலையன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவன் உண்மையில அதான் பண்றாங்க. கேடி கூத்து தான் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கால போக்குல இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி கராத்தை அழிஞ்சு நிக்குதோ அது மாதிரி சிரமமும் அழிஞ்சிடும். ஆனா ஒரு இயக்கம் இருக்கு, ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு, அபூர்வ இயக்கம் இருக்கு. சில காலங்கள்ல இப்படி இருக்கு. அந்த இயக்க ரீதியா போனா நம்ம சொல்ற விதமெல்லாம் கரெக்டா நடக்கும். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஆனா இப்ப ஒரு சின்ன பையனா இருக்கான், 12வது முடிச்சிருக்கான், அவையெல்லாம் மாஸ்டர் சொல்றானே, அவன் என்ன மாதிரி எப்படி மாஸ்டர் ஆனாங்க? மாஸ்டர் சின்ன வயசு சொல்றான்னா அந்த கலையில வந்து இந்த கழுத்து அறுப்பு, வந்து இடை அறுப்பு, தலை வெட்டு, வந்து கரணகால அறுப்பு, வந்து உள்ளறுப்பு, இந்த மாதிரி பலவிதமான வந்து தாக்குதலை பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷமாக ஆகும். 3 மாசத்துல அந்த அடிப்படை படம் ஏத்த இறக்க இருக்கு, ஒரு அடி போட்டு ஏத்த இறக்க பண்றோம்ல, அதை பத்தி எனக்கு விவரம் தெரியல. அந்த மாதிரி பழக்கம் வரணும். அந்த ஏத்த இறக்க வந்தாதான் அந்த ஃபைட் பண்ண முடியும். அந்த ஃபைட் பண்ணதுக்கு பிறகு அந்த மாதிரி இருந்துச்சு. அது 1 வருஷம் கத்துக்கிட்டு 1.5 வருஷம் கத்துக்கிட்டு 1 வருஷம் கத்துக்கிட்டு பயிற்சியில இருக்கணும். அப்பதான் வேகம் வரும். பயிற்சி இல்லாம வேகம் வராது. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல அதை வந்து நீக்கிட்டு அதுல வந்து வேற மாதிரி கொண்டு வந்தாங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல சிலம்பத்தை கொண்டு வந்து டிப்ளமானு கொண்டு வந்திருக்காங்க. டிப்ளமானு கொண்டு வந்து அந்த சில வரைமுறைகளை வகுத்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பண்ணது எதுக்கு மார்க்கு, எதுக்கு மார்க்கு, இப்படி போட்டாதான் மார்க்கு, இது வந்து உடார் அடிச்சா மார்க்கு. ஆமா, பள்ளிக்கூடத்துல மொத்த டோட்டலா இப்ப தான் அசோசியேட் மேட்ச்லயே அதான் போடுறாங்க. ஓ சூப்பர். அப்ப வரையில வகுத்துட்டாங்க. அந்த பழைய இதை வந்து அனுமதி கிடையாது. அடிச்சுக்கிட்டு செத்து போறாங்க, ரத்தம் வரும், அதை வந்து அனுமதிக்க கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதை தெரிஞ்சதால பெரிய மாஸ்டர் சொல்லிடுவாங்கல்ல. அது வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. அது இல்ல இல்ல ஐயா. இப்ப நானே இருக்கிறேன் பாருங்க, ஆ, நானே அந்த காலத்து ஆதி காலத்து ஒரு 42 வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கினது. 42 வருஷம். 42, எனக்கு வயசு இப்ப 75. இந்த காலத்தோட என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் பால் மாஸ்டர். ஆ, ஆ, ஆ. இதெல்லாம் வந்து அனுமதி கிடையாதுங்கிறாங்க, இதுக்கு என்ன பண்றதுன்னு அவர்கிட்ட போய் கேட்டீங்க. கேட்டா அவர் சில விஷயம் ஓவரலா சொன்னார். சொன்னதுக்கு பிறகு நீங்க வந்து தமிழ்நாடு சிலம்பாட்டத்தோட இணைச்சுக்குங்க, இணைச்சுக்கிட்டு நீங்க எங்க இருக்கிறீங்க, சென்னையில இருக்கீங்களா இல்ல சிவகங்கையில இருக்கிறான்னு கேட்டாரு. நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன், நம்ம தம்பி ஒரு ஆளு விஜயகுமார்னு ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட போங்க, நான் போன் பண்ணி சொல்றேன் அண்ணன். அப்பா அவர் போன் பண்ணி தம்பி சொல்றா, அண்ணன் வந்து நாட்டு சிலம்பம் போர் சிலம்பம் அண்ணனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், அதனால உன்னை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீங்க கிளாஸ்க்கு வாங்க பாவன் ஒரு அளவு கூட்டிட்டு நடக்கவே முடியல. அப்ப வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தான், அந்த ஸ்டூடெண்டையும் வந்து ஒரு நீ பண்ணுப்பா ஐயா சொல்லி கொடுத்ததை பண்ணு அப்படின்னு பண்ணாங்க. அதே மாதிரி அவருடைய ஸ்டூடெண்ட் தேவான் ஒரு பையன் இருந்தா, அவனையும் சொல்லி சொன்னாங்க, இந்த பையன் நல்லா பண்றேன் அப்படின்னா தம்பிக்கிட்ட நான் சொன்னேன். அவன் தான் இந்த காலத்து சிலம்பம் கத்துக்கினேன். இப்போ உள்ள ஒரு நவீனமான சிலம்பத்தை எனக்கு அவ்வளோதான் புரிதல் இல்லை, என்னது பண்றதுன்னு கேட்டேன். ஐயா நீங்க காரணம், நான் இன்னைக்கு உள்ளது என்ன, இன்னைக்கு உள்ளது அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட பிரகாரம் என்னென்ன நடத்தணும் என்னென்ன பண்ணணும் அதை நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைய காலத்துல கேட்ட மாதிரி உங்களையும் நீங்க விஜயகுமார் சொல்ல உடனே நான் மாத்திக்கிட்டேன். அவர் சொன்னாரு சொல்லி இப்படி இப்படி போட்டா இதுக்கு மார்க்கு, இது இப்படி போட்டா மார்க்கு, இது இப்படி போட்டா மார்க்கு, அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. பண்ணிவிட்டு நீங்க இருக்கிற சிரமத்தை கலந்து அதுல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவோம், சேர்ந்து பயிற்சிகள் கொடுப்போம் தம்பி சொன்னாங்க. சிவகங்கை மாவட்ட செயலாளர் வினோத்குமார் சொன்னாரு. அப்புறம் என்ன வந்து பொறுத்தாரு, சிவகங்கை மாவட்ட சிலம்பாட்ட கழகத்துல நீங்க என்ன பதவியில இருக்கீங்க? நான் வந்து மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். துணைத் தலைவரா இருக்கீங்க, சரிங்க சரி. இப்ப உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி இருக்காங்க. பொறுப்பு வேணான்னு சொல்றது சார், நீங்க இருங்க, சும்மா எங்களுக்கு ஒரு ஆதரவா மூத்த ஆசானா நீங்க இருங்க, எங்களுக்கு ஒரு அட்வைஸா இருக்கணும், அந்த சிரமமும் எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறது அவங்க சொன்னாங்க. இப்ப இன்னொரு நோக்கம், ஒரு கேள்வி உங்களுக்கு இல்லையா, அதாவது வியாபார நோக்கத்தோடு இந்த நடக்கும் சிலம்பத்தோட இந்த கேலி கூத்துகளையும் இந்த அவல் நிலைகளையும் மாசம் சிலம்ப போட்டியை நடத்தி நேஷனல் போட்டி, மாநில போட்டி, இன்டர்நேஷனல் போட்டின்னு கூட்டி போய் மக்களோட பணத்தையும் மாணவரோட எதிர்காலத்தையும் வீணாக்குறாங்களே, இதுக்கு என்ன பண்ணா இது ஒழியும்? ஏமாறுற நாட்டுல இருக்கு வரையும் ஏமாற்றுறவன் ஏமாத்து கொண்டு இருக்காங்க. சிலம்பத்துல ஏமாத்துறதுன்னு ஒரு கோர்ஸ் உருவாயிருச்சு. அந்த ஏமாத்துறத ஏமாறுறவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அதையெல்லாம் முறியடிக்கிற சிவகங்கை மாவட்டம் முன்னின்று ஏமாறாதேன்னு முன்னெடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்ட துணைத் தலைவரா இருக்கிறீங்க நீங்க, இந்த ஏமாற்றத்தை நோக்கத்தை மக்கள் இடத்துல எவ்வாறெல்லாம் நீங்க விழிப்புணர்வு செய்யலாம் என்ன செய்யறீங்க? அதுதான் சமீப காலத்துல இப்ப சமீப நடந்து முடிந்த பணி 18ஆம் தேதி 19ஆம் தேதி ஒரு மேட்ச் நடத்துறோம் சிவகங்கை சார்பில். அதுல தெளிவா எங்களுடைய மாவட்ட செயலாளர் வினோத்குமார் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க நடத்துறது தமிழ்நாடு சிலம்பாட்டுக்கான சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு நாங்க நடத்துறோம். இந்த ஏமாற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் இந்த மாணவர்கள் வந்து இங்க என்னென்ன நடக்குதுங்கிறத பயிற்சி பெறத பல பேர் கூடுறதுனால அதை தயார்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீரப்படுறதுக்கு பண்றதுங்கிறத தெளிவா மேல மூலியமா சொல்றாங்க. இந்த சர்டிபிகேட்டுக்கு எந்த வேல்யூஷன் இல்லைன்னு சொல்றோம். தமிழ்நாடு இந்த மாதிரி சொல்ற இதை கண்டு சில பேர் நடத்துறாங்க, ஏமாறாதீர்கள் தெளிவா சொல்றாங்க மாவட்ட செயலாளர். ஐயா, ஒரு சிலம்பாட்ட கலைஞன் வந்து ஒரு மாஸ்டராக எத்தனை வருஷம் ஆகும்? இப்பெல்லாம் 10வது 12வது படிச்சாலே வந்து மாஸ்டர் சொல்லிடுறாங்க. எங்க ஏரியால வந்து இருக்கிறாரு, அவர் 10வது 12வது முடிச்சுப்பான்னு நினைக்கிறேன், அவன் மாஸ்டர் சொல்றாங்க. அப்ப ஒரு மாஸ்டர் உருவாகுவதற்கான காலகட்டம் எவ்வளவு இருக்கும்? குறைஞ்சது ஒரு மனுஷன் வந்து 10 வந்து குறைஞ்சது என்னன்னா
ஒரு மனிதனுக்கு ஒரு யூகம் வர்றதுன்னா ஒரு 10 வயசுக்கு மேலதான் வரணும். யுகம். ஆமா. யுகம். ஒரு 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 கருத்தை வந்து கத்துக்கிறதுங்கிறது ஒரு பொறுப்பு வர்றதுக்கு ஒரு 10 குறைஞ்சது 10 வயசாவது இருக்கணும். அது அதுக்கு முறை ஒரு 10 வருஷம் இல்ல, ஒரு சிலம்பத்தை கத்துக்கிட்டு ஒரு மாசம் ஆகுங்கிற தகுதி வரணும்னா ஒரு 15 ஆண்டு காலம் இருக்கணும். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 ஆண்டு காலமாக நிச்சயம் இருந்தா தான் ஒரு மாஸ்டரா உருவெடுக்கணும். அப்படிதான் ஒரு கலையை பத்தி தெரிஞ்சுக்கிற முடியும். ஆமா. அதுக்கு பிறகு வந்து 12 வயசுல அவனுக்கு வயசே 12 வயசு, 12ஆம் கிளாஸ் படிக்கிறவன் 17 வயசுதான். அவன் கத்துக்கிற போனதே 10 வயசு. எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் அது முடியாது. அது வந்து போக்கஸ். சும்மா அவங்களோட அப்பா வயசு 40 வயசே இருக்கு. இவர் வயசு 17 வயசு. அப்படிங்கும் போது அவங்க எவ்வளவு காலம் அங்க பெருசா கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, அது வந்து பண போக்குவரத்தோட ஏதோ ஒரு சுத்தம் தெரிஞ்சுக்கிட்டு வாரல் வெட்டுறது தெரிஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இதுக்கு உள்ளாமே நீங்க சொல்றத பார்த்தா இந்த வலையொலி, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதுல பார்த்தா உண்மை. முழுமையான ஒரு ஆசான்ட்ட போய் யாரும் கத்துக்கிட்ட மாதிரி இல்ல. ஆசான்ட்ட கத்துக்கிட்டா ஒரு குறைஞ்ச 15 வருஷம் 10 வருஷம் மாதிரி கத்துக்கிட்டா தான் சொல்லி கொடுக்க முடியும். ஐயா, இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த சிலம்பத்தோட வீரியம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாங்க. எல்லாருமே ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கைய வாழ பழகிட்டான். அந்த நேரத்துல வந்து சிலம்பத்தினோட வளர்ச்சி அபார வளர்ச்சியா இருந்துச்சு. அதனோட வளர்ச்சியையும் கொஞ்சம் சொல்லுங்க. அதனால ஏதாவது வீழ்ச்சி இருந்துச்சுனாலும் அதையும் கொஞ்சம் தெளிவா விளக்க முடியும். கொரோனா சீசன் வந்துச்சுல, இந்த கொரோனா சீசன் வந்ததுல ஆதி காலத்தினுடைய கலை இது ரொம்ப, இந்த கலையினுடைய உடல் ரீதியா எல்லா வியாதிகளையும் எதிர்ப்பு சக்தியும் எல்லா வகையிலையும் இந்த கொரோனாவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எதுன்னு சொல்றதுன்னா அது சிலம்பக்கலை தான். அந்த சிலம்பக்கலையினால நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த சிலம்பத்துக்கு ஆர்வத்தோட வந்தாங்க. அந்த ஆர்வத்தோட வந்து சிலம்பத்தை கத்துக்கிற வந்து அதனால வந்து நன்மைகள் ரொம்ப கிடைச்சு. அந்த நன்மை கிடைச்சது காரணம் தான் இது இந்த அளவுக்கு விரிவானது. ஆசானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆதி காலத்தினுடைய சிலம்பத்தினால நமக்கு ஒரு மிகப்பெரிய உலக நாட்டுல பயந்து நடந்த போது இந்த நாட்டுல வந்து நமக்கு இது இப்படி ஒரு கலை இருந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைத்து மக்களை காப்பாற்ற முடியுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்ப இதனால ஏதாவது வீழ்ச்சிகள் தீமைகள் ஏதாவது இருக்காயா? வீழ்ச்சிகள் சொன்னா இதுல வந்து வீழ்ச்சி மாதிரி வந்து சில பேர் உருவாக்கிட்டாங்க. அடுத்து வந்து இது வந்து ஒரு பண காசு நோக்கத்தோட மக்களை ஏமாத்தி இந்த அறுகுறையா வந்து சிலதை கத்துக்கிட்டு யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு மக்கள் வந்து ஒரு 4-5 பேரை அப்படியே சேர்த்துக்கிட்டு ஒரு போட்டி அமைச்சுக்கிட்டு அந்த போட்டியின் மூலியமாக அதுல வெற்றி தோல்விய 3 பேருக்கு தான் எல்லா இதுலயுமே எல்லா போர்ஸ்லயுமே வெற்றி தோல்வி 3 பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா இதுல வந்து இவங்க ஒரு ஒரு நண்பர்களா கூடி ஒரு பேசி கூட்டம் பேசி எல்லாருக்கும் பிரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சரி கலந்துக்கிட்டவங்க பெரிய பெரிய கப்புகளை கொடுத்து அந்த இதை நடத்தி அந்த தெரியாத ஆட்களை பண்ணி பண நோக்கத்தோட தன்னுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதையும் பெட்ரோல் விரும்புறாங்க நினைக்கிறேன். அதுதான் பெட்ரோல் விரும்புறதுனால பெரிய கப்பு வாங்கிட்டு விஷயமாக அது என்னங்கிறது உள்நோக்கம் தெரியல. அதனுடைய வந்து அடிவேர் வந்து தெரியல. வெளிப்படையா இருக்கிறத நம்புறாங்களே தவிர அதனுடைய அடிப்படை என்னங்கிறத சாய்க்கிறதே கிடையாது. மக்கள் சொல்லிப்படுறவங்களேன்னு மறுபடியும் சொல்றியா? ஆமா, அது அடிப்படை என்ன இருக்கு இப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே எப்படிங்க கொடுக்குறீங்கன்னு கேட்கறது கிடையாது. நம்ம புள்ள கப்பு வாங்கிட்டு வந்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில அதை சேட்டை வச்சு பெருமைப்படுத்துறாங்க. இதுல இதை ஏமாத்திக்கிட்டு இருக்க ஒரு கும்பல். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இதுல எல்லாம் பார்த்தா ரொம்ப ரியாலிஸ்டிக்கா, அதாவது தத்துருவமா இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க எப்படி எல்லாம் வந்து நான் வச்சிருக்க வேல் கத்தி அந்த சொறி இருக்கிற கத்தியெல்லாம் ஒரு 100 ஆண்டு காலம் 150 நாட்களுக்கு உள்ளதான் வச்சிருக்கேன். இப்பெல்லாம் வந்து எந்த போட்டி போனாலும் கப்பா வைக்கிறாங்க. என்ன கப்பே காரணம் என்ன? எங்க ஊர்ல கப்பு காரணம் நாங்க வந்து தமிழ்நாடு சிலம்பாடு கழகம் சிவகங்கை மாவட்டம் நடத்துறது ஒரு ஜோனல் நடத்துறோம், ஒரு மாவட்ட போட்டி நடத்துறோம், மாநில போட்டி நடத்துறோம்.
அதாவது மாவட்ட போட்டியில் ஜெயிச்சாதான் ஜெயிச்சாதான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. மாவட்ட மாநில போட்டி ஆமா, நாங்க அதெல்லாம் அதிகமா வச்சுக்க முடியாது. வச்சுக்கிற முடியாது. சில பேர் என்ன பண்றாங்க, இந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கறத வந்து அவங்களே ஒட்டிக்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணி ஒட்டிக்கிட்டு வீடுகள்ல வச்சுக்கிறாங்க. அப்ப இது ஒரு சுற்றுலா இதாவே ஆக்கிட்டாங்க. ஏமாத்துறாங்க சார். நாம சொல்லி இந்த பெற்றோர்கள் செவிசாய்க்கவில்லை. விவசாயிக்கு இல்லை. ஏமாத்துறோம், ஏமாத்திட்டு அப்படி ஏமாத்திக்கிட்டு ஆ, இந்த ஏமாறுறது அதிகமாயிருச்சு. ஆ, அதுக்காக அரசாங்கம் நம்ம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறேன். மெயினான விஷயம் உடல் ரீதியா உடலை நல்லா வச்சுக்கணும். ஆ, தோக்குறது செய்கிறதுங்கிறது, வெற்றி பெறுவது தோல்வி அடைக்கிறது ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, கட்டாயம். அது வந்து சிரமத்துல எல்லாருமே நல்லா தான் கத்துக் கொடுப்பாங்க. ஆ, சில பேர் தான் வந்து இந்த கொரோனா சீசன்ல இவங்கெல்லாம் வந்தவங்க அதை சரியான முறைப்படாதான் கத்துக்கிட மாட்டாங்க. ஆ, அப்படிங்கும்போது அந்த வேலை இருக்கணும், ஆ, அந்த சிரமத்தினுடைய நளினம் இருக்கணும், நளினம். அந்த ஆசானியுடைய முறையான ஒரு பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி பெறும். இப்ப உள்ள ஆளுகள் சில பேர் தன்னுடைய காசுக்காகவும் தன்னுடைய சம்பாதிச்சு இதனால வருமானம் தேட வேண்டும் ஆ, என்ற எண்ணத்தோட செலவு வச்சுக்காங்க தவிர, ஆ, காலப்போக்கில் இந்த செலவம் நான் என்ன போன்ற ஆளுங்க என்னுடைய சார்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் எனக்கு நண்பர்கள்லாம். ஆ, நாங்கெல்லாம் வந்து ஒண்ணு கூடி பேசுறோம். அந்த ஒண்ணு கூடி பேசும்போது இந்த சிலம்பத்தை தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய கலாச்சாரத்தை நாங்க வந்து மீண்டு வர்ற பின்னாடி இளைஞர் பட்டாளத்துக்கு ஆ, இதை மறக்காம போகணும். இப்படி காலங்காலமாக ஆ. இந்த மக்களுக்கு இந்த மரபு இருக்கக்கூடாது. அது கற்றுக் கொடுக்க சில பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பேட்டியை வந்து நீங்க விழிப்புணர்வு பேட்டியா கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா ரொம்ப நன்றியா. உங்களோட வேலையும் இந்த காலத்தையும் நல்ல ஒரு பொழுதையும் உங்களை மாதிரி ஒரு மூத்த ஆசான்கிட்ட நான் செலவிட்டது நானும் பெருமை அடைகிறேன். இந்த கலையை பத்தி உங்க கலையை பத்தியும் மக்கள்கிட்ட நீங்க ஏற்படுத்த விழிப்புணர்வை பத்தி நானும் பெருமை அடைகிறேன். இது மக்கள் காதுகளில் ஒலிக்க எங்களது வினோத்குமார் ஜே யூடியூப் சேனல் சிறப்பாக செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது எனக்கு நீங்க வாழ்த்து தெரிவித்தது மாதிரி என்னை மதித்து இந்த பகுதியில் குக்கிராமத்துக்கு வந்து என்னை பேட்டி அளித்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி ஐயா.